ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி சாம்சங் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுற நிறையா பேர் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் சாம்சங் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது இந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே உங்களால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இல்லாட்டி வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணோன்னு ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சை வந்து கொடுத்து நம்ம ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்லோவாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்றது சர்ச் பண்ணி இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஸ்விட்ச் மொபைல் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்பில் வந்து நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு முறுக்க வந்து ஃபைல் ஷேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள், ஆப்ஸ் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் SMART அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா முதல்ல ஓப்பன் ஆகிற மாதிரி, அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அலோவ் கொடுத்து கண்டினியூ கொடுக்க வேண்டியது கண்டினியூ கொடுத்து அக்சஸும் எல்லாத்துக்குமே கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். இதனாலையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்பும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.